இன்றைக்கி இந்த வீடியோ பிட்காயின் அதுக்கப்புறம் ஆல்ட்காயின்ஸுக்கான டெக்னிக்கல் அனாலிசிஸை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப முக்கியமான சில சேஞ்சஸ் அப்படின்றது மார்க்கெட்டில் இப்போ அகைன் வந்து பார்த்திங்கன்னா மாறி நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு நடுவில் எக்கச்சக்கமான மேனிப்புலேஷன்ஸ் இந்த ஒரே நாளில் மட்டுமே பார்த்திங்கன்னா நடந்திருக்கும். ஸோ என்ன நடக்க போகுது அடுத்து அப்படின்றத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி வந்து பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, இல்லை ஆல்ரெடி நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும், அடுத்தடுத்த மைல் ஸ்டோன் நோக்கி நம்மளும் போயிட்டு இருப்போம். ஸோ என்னால் நிறைய விஷயங்கள் வந்து அப்போ தான் வந்து பண்ண முடியும். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டன் இருக்குது பாருங்கள், இது ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும். அண்ட் $300 வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிவ்அவே அப்படின்றது நடந்துகிட்டு இருக்குது நம்மளுடைய சேனலில். ஸோ நம்ம 10K சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிவ்அவே அப்படின்றத கொடுக்க போகிறோம். மொத்தம் 3 பேருக்கு நம்ம வந்து கொடுக்க போகிறோம். சரிங்களா? அதெல்லாம் எவ்வளோ கொடுக்க போகிறோம், என்ன எப்படின்றதெல்லாம் வந்து ஆல்ரெடி ரொம்ப டீட்டெயில்டாக ரீசெண்டாக போட்ட ஒரு வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ இந்த கிவ்அவேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலுக்கு போயிடுங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மேக்டே பற்றி பேசியிருந்திருப்போம், MACDன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவில் இதை பற்றி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது எப்படி ஒர்க் ஆகும், எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் அந்த இடத்துல சொல்லியிருப்பேன். அதை பார்த்து நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ரொம்ப சிம்பிளான 4 ஸ்டெப் தான். நம்ம யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், ட்விட்டரில் ஃபாலோ பண்ணியிருக்கணும், இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணியிருக்கணும், டெலிகிராமில் ஜாயின் பண்ணியிருக்கணும். இவ்வளோ தான். இதை தாண்டி வேறு எந்த பெரிய ஹார்டான டாஸ்க்கும் நான் கொடுக்கல. ரொம்ப சிம்பிள், எல்லாருமே வந்து பண்ணலாம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியமான நாள் எது அப்படின்னா, நாளைக்கு ஒரு முக்கியமான நாள். நமக்கு என்ன விஷயம் அப்படின்னா, யூஎஸோடைய CPI டேட்டா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்க போது. நம்ம ஊர் டைம் படி பார்த்திங்கன்னா 6 மணிக்கு, அதாவது 6 PM IST இந்த டைம் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸோடைய CPI டேட்டா வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ அந்த டைமில் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வால்டைலாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். நம்மளுடைய லிக்விடிட்டி கிளஸ்டரில் ஃபஸ்ட்டு லிக்விடிட்டியோட பொசிஷன் எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். அதுக்கப்புறம் வந்து இந்த டிஸ்கஷன்ஸ் வந்து ஒன் பை ஒன்னாக பண்ணலாம். மந்த் வைஸஸில் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அதிகமான லிக்விடிட்டி இருக்குது. அதாவது ப்ரீவியஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் டாப் வச்சு விழுந்திருக்கும். நம்ம ஃபாலோ வீடியோவில் நீங்கள் ரெகுலராக பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துல 793.20 மில்லியன் லிக்விடிட்டிஸ் அப்படின்றது இருக்குது. கண்டிப்பாக அந்த இடத்த ஒரு நாள் வந்து அடிச்சிடும். ஏன்னா அதிகமாக அந்த இடத்துல வந்து லிக்விடிட்டி இருக்குது. இன்னொன்று ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 3 டேஸில் வந்து கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ நமக்கு நியர்பைலே பார்த்திங்கன்னா கீழே வந்து லிக்விடிட்டி அப்படின்றது இங்கே உட்காந்துருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 to 400 மில்லியன் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா லிக்விடிட்டி அப்படின்றது வந்துருக்கு. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 மில்லியன் கிட்ட வந்துருக்கு. எங்கே அப்படின்னா 1,04,000 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இது வந்துருக்கு. ஸோ அநேகமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 1,06,000 1,04,000 ரொம்ப ஒரு வாட்சபிள் ஜோனாக வந்துருக்கும். இந்த இடத்தையும் மெயினாக வந்து நம்ம வந்து பார்க்கணும். அண்ட் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா 200 டேஸ்க்கான EMA வந்து அந்த பேண்டை வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் எடுத்துருக்கு. BTC சப்போர்ட் எடுத்துருக்குன்றது தாண்டி ஆக்சுவலாக அது வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணி கீழே போயிடுச்சு. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த இடத்த அதை பிரேக் பண்ணி இறங்கிடுச்சு கீழே. இறங்கி டே க்ளோஸுமே வந்து இந்த 200 டேஸ்க்கான EMAக்கு கீழே தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து என்ன இருக்குன்னா இன்றைக்கி டே வந்து எடுத்ததுலேருந்து கீழே ஒரு விக்கு கூட வைக்காமல் கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிட்டுருக்கு. ஸோ இது நல்லதுக்கு கிடையாது பொதுவாக. இப்போது இது போகிறது இல்லை மேலே. இங்கேருந்து ஆக்சுவலி இந்த ப்ரீவியஸில் வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் ஆன இடம் இந்த 11,000 சில்லற திரும்ப அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட் ஆகிட்டு அங்கேருந்து திரும்ப கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. ஆனால் அது எந்த அளவுக்கு நடக்கும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஒரு வேளை ரிஜெக்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து கீழே இறங்கும் மார்க்கெட்டில். சரிங்களா? ஆனால் ஒரு வேளை ரிஜெக்ட் ஆகலை அப்படின்னா அது வந்து மேலே தான் வந்து போகும். அப்படி மேலே போச்சுன்னா நான் சொன்ன மாதிரி அந்த இடத்துல 1,15,000 இங்கே லிக்விடிட்டி இருந்துச்சுன்னு சொன்னால அந்த இடத்துக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் அமையும். இப்போ உணவு சார்ட்டில் பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு ஸ்கெச்சஸ் வந்து பண்ணியிருந்திருப்போம். அண்ட் இதில் நான் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்திருப்பேன். இது விழுறது இதெல்லாம் வந்து கரெக்டாக ஆக்சுவலி நடந்திருக்கும். இந்த ஒரு ட்ரெண்டை வந்து உடைக்கணும் அப்படின்றத பற்றி பேசியிருந்திருப்போம். ஆக்சுவலி அதை உடச்சிருக்கு. தெரியுதுங்களா? லோ டைம் ஃப்ரேமில் இங்கே பிரேக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற லிக்விடிட்டிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா போயிருப்பாங்க. இங்கே வந்து உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரிஜெக்ட் ஆகி விழுந்திருக்கும். இந்த ப்ரீவியஸில் இந்த இடத்த நீங்கள் நோட் பண்ணலாம். நிறைய விக்ஸ் வந்துருக்கும். இந்த இடத்துக்கு போனோடனே பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகிட்டு அங்கேருந்து, ஏன்னா இங்கே அதிகமாக லிக்விடிட்டியும் இருந்துச்சு. ஸோ எடுத்துகிட்டு உடனே பார்த்தீங்கன்னா கீழே விழுந்தது. திரும்ப ஏறிச்சு. ஏறும் போது நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். இது வந்து அன்றைக்கி இங்கேயே நான் மார்க் பண்ணி காமிச்சிட்டேன். இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி நான் இதை வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதான் அக்டோபர் 6 அந்த டைம்லேயே காமிச்சிருப்பேன். ஸோ அந்த டைமில் சொல்லியிருந்தேன். ஏன்னா நான் அப்போவே ஏன் ஸ்கெட்ச் பண்ணேன்னா இது கண்டிப்பாக ஒரு நாள் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக மாறும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இது அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக் அவுட் வந்து இந்த இடத்துல வந்து பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல தான் வருது. ஸோ சின்ன ஒரு பிரேக் அப்படின்றது கொடுத்துட்டு அடுத்த கேண்டில் க்ளோஸ் மேலே வைக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு ஹை க்ரியேட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அங்கே ஏமாற்றிட்டு அங்கேருந்து அப்படியே ரிஜெக்ட் ஆகி கீழே விழுந்துச்சு. இது ஒரு பியூர் மேனிப்புலேஷன்ஸ். ஸோ அதாவது பாருங்கள், இந்த இடத்துல புர்ஜ் கலிஃபா இருக்கா, அதே புர்ஜ் கலிஃபா இந்த இடத்துலையும் வந்து இருக்கும். இங்கேருந்து மேலே ஏற்றின வேகத்தில் அப்படியே வந்து லிக்விடிட்டி அடிச்சுட்டு கீழே வந்து இறங்கிச்சா. திரும்ப இது வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் லோவர் டைம் ஃப்ரேமில் நம்ம பார்க்கலாம்.
நான் 15 மினிட்ஸில் எடுத்திருக்கேன். அந்த பாருங்க திரும்ப அந்த விழுந்த இடத்துலேருந்தே எந்திரிச்சு நல்லா ஹை போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் வந்து கீழே விழுத்து விட்டுருப்பாங்க. விழுத்தி விட்டுட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு 1,06,000 வரைக்குமே வந்திருக்கும். கீழே ஒரு சின்ன சிஎம்இ கேப் இந்த இடத்துல இருந்துச்சு, அதையும் ஃபில் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அகெயின் வந்து ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கு நடுவில் வந்து பாருங்கள், அந்த பாருங்கள் சிங்கிள் கேண்டில்லாம் வந்து வச்சுட்டு போய்கிட்டு இருக்குது. ஸோ பிடிசியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, டோட்டலாக வந்துட்டு டெக்னிக்கலை வந்து பெருசாக ஃபாலோ பண்ணாமல் இந்த மேனிப்புலேஷன்ஸ்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுபடி தான் வந்து மார்க்கெட் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ பம்ப் ஆகிறதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த சொன்ன இல்லையா, இந்த 11,000 சில்லற இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு, ஏன்னா இந்த இடம் தான், இந்த இடத்துக்குள்ளே போயிட்டு இந்த இடத்த ஃப்ளிப் பண்ணுதான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இதை இப்போதைக்கு நான் இன்வாலிட் பண்ணுறாங்க. இது இப்போதைக்கு இன்வாலிட் என்னென்னா, இந்த இடத்துக்கு போக நம்ம எதிர்பார்த்துருப்போம், பட் கண்டிப்பாக போகும், அந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகும், அது லேட்டராக நடக்கும். நான் அதை வந்து இங்கே சொல்லிக்கிறேன். இப்போதைக்கு அதை வந்து எடுத்துடுறேன், இன்வாலிடாக இருக்குன்றதுனால இங்கே எடுத்துடுறேன். இப்போது இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்த வந்து இன்றைக்கி வந்து இன்றைக்குள்ளே மோஸ்ட்டாக நீங்கள் டெஸ்ட் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்த இதை இன்கேஸ் இன்றைக்கி உடச்சிட்டாங்க அப்படின்னா, ஏன்னா நாளைக்கு சிபிஐ வேறு இருக்குது, ஒரு வேளை நாளைக்கு இந்த இடத்த போய் அடிக்கலாம். ஒரு நல்ல ஒரு இதுவாக வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்த போய் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கலாம். ஸோ அப்படி ஒரு வேளை அடிக்கலைன்னா இந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே வந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய ஏரியா அப்படின்றது பார்த்திங்கன்னா 1,11,000 1,12,000 இந்த ரேஞ்சை வந்து மெயினாக நீங்கள் வாட்ச் பண்ணணும். இதை உடச்சி மேலே போயிடுச்சு அப்படின்னா நாளைக்கு பிடிசி வந்து பார்த்திங்கன்னா 1,17,18 வரைக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா போகலாம். அங்கே இருக்கிற லிக்விடிட்டியெல்லாம் வந்து எடுக்கலாம். அதாவது இந்த இடத்துல நான் சொல்லியிருப்பேன் லிக்விடிட்டி இருக்குது அப்படின்ட்டு. எங்கே அப்படின்னா இந்த ஒரு ரெட் கலர் ஜோனு, நான் அதையுமே கூட உங்களுக்கு ட்ராக் பண்ணி விடுறேன். இந்த ஜோனை நாளைக்கு நோட் பண்ணுங்கள். நாளைக்கோ இல்லை வர வாரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இதை உடச்சிட்டு மேலே ஹோல்ட் ஆகி நின்றுச்சுன்னா இதை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இங்கே லிக்விடிட்டி இருக்குது. ஸோ இதை எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து பெருசாக வந்து விழலாம். சரிங்களா? இப்போ நான் அதை ஒரு வாட்டி ஸ்கெட்ச் பண்ணி காமிக்கிறேன். அதாவது இப்போ இங்கேருந்து போயிட்டு இந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகுதா இல்லைன்றதை நம்ம பார்க்கணும். மெயினாக இது ஐ வாட்சிங் பிளேஸு. ஸோ இன்கேஸ் ரிஜெக்ட் ஆச்சுன்னா இது வந்து இங்கேருந்து கீழே விழுந்து 1,04,000 வரைக்கும் வந்து எதிர்பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி கீழே இருக்க லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு மூவ் பண்ணுவாங்க. அங்கே போய் ஹோல்ட் ஆகலைன்னா 1,99,000 வரைக்கும் வந்து போகும். இது ஒரு பாருங்க 98, 99 இது வரைக்கும் வந்து போகும். ஒருவேளை இதை உடைச்சிட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து இதை நம்ம பார்க்கணும். இது மறுபடியும் சொல்கிறேன், இது இன்னும் உடைக்கவே இல்லை. உடைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அடுத்து இது தான் நடக்கும்னு கரெக்டாக பேச முடியாது. ஏன்னா இந்த இடத்துல அதோட பவர் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். ஸோ அதோட ஃப்ளோ நல்லா இருந்துச்சுன்னா மேலே போகும். இந்த இடத்த அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா உடைப்பாங்க. ஒரு வேளை மேலே உடைச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு ரீடெஸ்ட் நடந்ததுக்கப்புறம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா மேல் நோக்கி மூவ் ஆகும். இது பிடிசியோடைய கண்டிஷன். சரிங்களா? எப்போ இதை உடச்சிட்டு கீழே இறங்கினாங்களோ அப்போ கண்டிப்பாக கீழே தான் வந்து போகும். உடைக்காமல் ஹோல்டு பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் இது வந்து மேலே தான் வந்து மூவ் ஆகும். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். எதனால் நான் இது முன்னாடியே வரைஞ்சன்றது இப்போ புரியுதுங்களா? நீங்கள் அன்னை யோசிச்சிருக்கலாம் இவர் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இது இப்போ வந்து ஸ்கெட்ச் பண்ணி வைக்கிறாருன்ட்டு. ஏன்னா நம்ம அப்போவே ஸ்கெட்ச் பண்ணோம். கிட்டத்தட்ட அந்த ஒரு 4-5 வீடியோக்கு முன்னாடி நினைக்கிறேன், தான் 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம பண்ணது. இன்றைக்கி டேட் என்ன 23 அதான் நம்ம ஸ்டார்டிங்லேயே பண்ணோம் தான். ஃபஸ்ட் வீக்கோ செகண்ட் வீக்லேயோ அந்த வீடியோ போட்டிருந்தோம். ஏன்னா எனக்கு தெரியும் கண்டிப்பாக இந்த இடத்த வந்து மெயினாக பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியும். ஸோ அதை பாயிண்ட் பண்ணி தான் அடிக்கிறாங்க. ஒரு டைமும் இங்கே வந்து தான் பார்த்திங்கன்னா விழுது. அப்போது கண்டிப்பாக வந்து இந்த டைமை விழுன்ற ஒரு நம்பிக்கை அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து அடிச்சுட்டு விழுந்துருச்சு. இப்போ மறுபடியும் போகுது. இந்த டைம் வந்து வால்யூம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா, மேனிபுலேஷன்ஸ் திரும்ப பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா, இப்போ எனக்கு மூவ் ஆகிறத பார்த்தாலே மேனிபுலேஷன் மாதிரி தான் தெரியுது. ஸோ ஒரு வேளை இந்த இடத்த உடைச்சிட்டாங்கன்னா நம்ம எதிர்பார்க்கலாங்க மேலே. ஒரு வேளை உடைக்கல இங்கே ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஃப்ளஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நாளைக்கு சிபிஐ வேறு வருது. அது எப்படி வரப்போகுதுன்னு தெரில. ஆனால் கண்டிப்பாக நாளைக்கு வால்டைலாக மார்க்கெட் வந்து இருக்கும் 6 மணி போல். எத்தீரியம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்தை தான் வந்து அதுவும் ஃபாலோ பண்ணியிருக்கு. லைக் ப்ரீவியஸில் நம்ம எப்படி பிடிசிக்கு பார்த்தோமோ அதே மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். ஸோ அழகாக இங்கே இருக்கிற ட்ரெண்ட் லைனை வந்து பார்த்திங்கன்னா உடைக்கிறாங்க. உடைச்சதுக்கப்புறம் மேலே ஒரு ஹை, அங்கேயும் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுத்துருப்பாங்க. ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய சப்போர்ட் வந்து டேப் பண்ணி இந்த மேனிபுலேஷன்ஸில் அதுவும் சேர்ந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறி திரும்ப கீழே விழுந்து ஒரு லோ அப்படின்றது வச்சிருச்சு. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா 3718 கிட்ட ஒரு லோ வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ லாஸ்ட் ஒரு 2-3 கேண்டில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷான கேண்டிலாக ஃபார்ம் ஆகி மேலே வந்து போயிட்டுருக்கு. அநேகமாக எத்தீரியம் பொறுத்த வரைக்கும் இந்த இடம் வரைக்கும் போயிட்டு பார்த்திங்கன்னா விழலாம். அப்படி இந்த இடத்த ஹோல்டு பண்ணுது இல்லை லைக் இந்த இடத்துல இருந்தே பார்த்திங்கன்னா மேலே போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்துக்கு வந்து வரது வாய்ப்புகள் இருக்குது. எங்கே அப்படின்னா $4,222 கிட்ட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்த ஹோல்டு பண்ணலன்னா தான் கண்டிப்பாக அது வந்து ரொம்ப ஒரு ஒஸ்ட்டான கண்டிஷனை நோக்கி வந்து போகும். ஸோ எத்தீரியம் பொறுத்த வரைக்கும் நான் எதிர்பார்க்குறது என்னென்னா இப்போதைக்கு இந்த இடம் தான். ஸோ 4,000 நம்ம வந்து இப்போதைக்கு எதிர்பார்க்கலாம். இங்கேருந்து மேலே போகும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஒரு வேளை பிடிசி ரிஜெக்ட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக அதாவது லைக் சின்னதாக மைனர் ஒரு ரெசிஸ்டன்ஸ் மட்டும் ஃபேஸ் பண்ணிவிட்டு மேலே லிஃப்ட் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் 4,200 நம்ம எத்தீரியம் வந்து பார்க்க முடியும். ஸோ பிடிசியோட டாமா பொறுத்த வரைக்கும் இது கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிட்டுருக்கு. அண்ட் இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் அப்படின்றது கிளியர் ஆகிடுச்சு. முன்னாடி இதை பற்றி நான் வந்து சொல்லியிருந்திருப்பேன். இந்த இடத்துல விழுமா அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம். அது வந்து இன்வாலிடேஷன் ஆகிடுச்சு. சேம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுவும் வந்துட்டு இப்போ
இப்போதைக்கு வந்து கிடையாது. இதுக்கான பாசிபிலிட்டிஸ் மட்டும்தான் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ பிடிசி டாமை பொறுத்த வரைக்கும் ஒஸ்ட் ஆக்சுவலி அல்ட் காயின்ஸும் இப்போ மூவ் ஆகிட்டு தான் இருக்குது மேலே. பட் ரொம்ப பெருசாக மூவ் ஆகலை, 1-2 தான் மூவ் ஆகுது. மீதியெல்லாம் வந்து ஏறுது இறங்குது இப்படியே தான் வந்து இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஒரு ஜோனுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஜோனுங்க நமக்கு இப்போது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம், ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு இடம்ன்றது முக்கியமான ஒரு ஜோனு. இந்த இடத்த வந்து உடைக்கணும். உடைச்சிட்டாங்க அப்படின்னா, அதாவது இந்த இடத்த வந்து உடைக்கிறாங்க அப்படின்னா, அதாவது 60.606 வந்து உடைச்சிட்டாங்க, மேலே போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக 61.45 அப்படின்றது போயிடும். ஆல்ரெடி கொஞ்சம் அடி அப்படின்றது விழும். ஸோ ஒன்ஸ் இந்த இடத்துல வந்து ஃப்ளிப் பண்ணுதா மேலே, இல்லை ரிஜெக்ட் ஆகுதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இன்கேஸ் ரிஜெக்ஷன் அப்படின்றது கீழே நடந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் ஆல்ட்டில் ஒரு நல்ல மூவ் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணியே ஆகணும். இதை பொறுத்த வரைக்கும் இந்த இதை வந்து எப்போ உடைக்கிறாங்களோ அப்போ தான் அல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெரிய மூவ் அப்படின்றது கொடுக்கும். இந்த உடச்சிட்டு கீழே இறங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு நல்ல மூவ் அப்படின்றது இப்போதைக்கு அல்ட்டு காயின்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவில் மெயினாக உங்களுக்கு இப்போ சொல்ல வேண்டிய விஷயங்களெல்லாம் நான் வந்து கவர் பண்ணியிருப்பேன் நான் நம்புகிறேன். ஸோ மேலே போகுது, மேலே போயிட்டு ஸ்பீட் பண்ணிவிட்டு கீழே வருதா, இல்லை அப்படியே மேலே ஃப்ளிப் பண்ணி அடுத்த ஐ செட் பண்ண போதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். அடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். என்னோட பேர் சுகுமார். பாய்.